வணக்கம். டாப் ஐஏஎஸ் அகாடமி டெட்டுக்கான ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அளவியல்ல பார்ட் 3 வீடியோ 7th புக் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க போகிற கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வட்டப்பாதையின் பரப்பு, சதுரப்பாதை, செவ்வக பாதை இப்படின்னு பாதையின் பரப்பை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. லேண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படின்னா கொடுக்கப்பட்டதுலேயே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஒரு லேண்டு. அதை சுற்றி ஒரு பாதை இருக்கும், இப்படி பூங்கால வாட் எவர் இட் இஸ். வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா வீடை சுற்றி காம்பவுண்ட் சுவர் எழுப்பியிருப்பாங்க. பூங்கால பார்த்தீங்கன்னா அப்படி எழுப்பியிருப்பாங்க. இது வந்து செவ்வகமாக இருக்குது. செவ்வகம் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இனமாகவும் இருக்கலாம், வட்டமாகவும் இருக்கலாம். இதாக பாருங்களா, அப்போ வட்டத்தையும் வரைகிற பாருங்க. ஆக்சுவலாக வட்டப்பாதை அப்படின்னா பூங்கா தான் பெரும்பாலும். வட்ட வடிவிலான அப்படின்னா பூங்கா பெரும்பாலும் பூங்கா இருக்கும். பூங்காவை சுற்றி இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர் ரேடியஸ்லேயே அப்படி கொடுப்பாங்க. அதே மாதிரி இதையும் கொஞ்சம் ஒழுங்காக வரைஞ்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா அகலம், அந்த தடிமன் அது கொடுத்துருப்பாங்க. இது கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆரை கொடுத்துருப்பாங்க, ஸ்மால் ஆர் கொடுத்துருப்பாங்க. உள்பக்கம் வெளிப்பக்கம், உள்பக்க வட்டம் வெளிப்பக்க வட்டம் இதை வச்சு கொடுத்துருப்பாங்க சம்மெல்லாம். இந்த மாதிரி சம்முக்கு ஒரு ஃபார்முலா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, குதிரை, ஆடு, மாடு இதெல்லாம் மேயாத பகுதியின் பரப்பு. மேய்ந்த பகுதியின் பரப்பு கேட்க மாட்டாங்க, மேயாத பகுதியின் பரப்புன்னு கேட்பாங்க. மேயாத பகுதி அப்படின்னா இந்த ஆடு, மாடு, குதிரை, கோழி என்ன வேணால் கொடுக்கலாம். அது பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா செவ்வக அறையாக தான் இருக்கும். பாருங்க, கைத்தை கட்டி விட்டுருவாங்க. இதோ இங்கெல்லாம் யாரால் மேய முடியாதுன்னா அந்த ஆடு, மாடு, கோழி, குதிரை இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா மேயவே முடியாது. இந்த மேயாத இந்த நான் போட்டிருக்கேன்னா கட்ட மாதிரி கட்டமாக போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பகுதியோட பரப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது மேயும். மேயிற இடத்த நம்ம கேள்வியாக கேட்க மாட்டாங்க. அதை எப்படி கேட்பாங்கன்னா மேயாத பகுதி அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்பாங்க. அப்போ இது எப்படி இருக்குன்னா பெரும்பாலும் செவ்வக பரப்பு, செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். அதனால் L×Bங்கிறது செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா. 1/4 அப்படின்னா இது கால்வட்டம். இதை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது, கால்வட்டமாக தெரியுதா? கால்வட்டத்தோட பரப்பை இதுலேருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. எதில்? செவ்வகத்தோட பரப்பளவுலேருந்து எதை மைனஸ் பண்ணிவிடுவாங்க? கால்வட்டத்தை மைனஸ் பண்ணால் என்னது, அந்த குதிரை, மாடு எதுவாக இருந்தாலும் அது மேயாத பகுதியோட பரப்பை கண்டுபிடிச்சிடற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கோம். ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபார்முலா தேவைன்னா கணக்கு போகும்போது போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்களேன். 52 மீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்ட வடிவிலான புல்வெளியில் மையத்திலிருந்து 45 மீட்டர் நீளம் உள்ள ஒரு கயிற்றினால் ஆடு கட்டப்பட்டுள்ளது. அந்த ஆட்டால் மேய முடியாத பகுதியின் பரப்பு. சும்மா ரஃபா வரையறேன். வட்டத்தோட மையம், வட்டத்தோட ஆரம், இன்னொரு சின்ன ஆரம், பெரிய ஆரம். பாருங்க, எது பெருசோ அது பெரிய ஆரத்துக்கு போடணும். இது 52, இது 45. ரஃபா தான் போடுறோம். இப்போ என்னன்னா இந்த கைத்தால் யாரை கட்டியிருக்காங்கன்னா ஆடை கட்டியிருக்காங்க. அந்த ஆடு இந்த உள்பக்கம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மேய்ச்சலுக்கு போக முடியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய புல்வெளியால் போக முடியாது. என்ன காரணம்னா கயிறோட அளவு 45 தாண்டலை. அதனால இதை தாண்டி வர முடியாது இல்லையா. அதனால அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த ஆடால் மேய முடியாத இந்த நிழலிட்ட நான் வந்து ஒரு கோடு கூட போட்டு காமிக்கிறேன்ல, இந்த பகுதி சக்கரம் மாதிரி ஆயிடக்கூடாது. இது வந்து என்னது, மேயாத பகுதி. யாரு? ஆடு. இந்த மேயாத பகுதிக்கு தான் பரப்பளவு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? கவனிங்க, எல்லாத்தையுமே டேட்டா வைஸ் இப்போ எழுதிடுவோம். கேபிட்டல் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 52 மீட்டர். அடுத்தது ஸ்மால் ஆர் 45 மீட்டர். அடுத்தது மேயாத பகுதியின் பரப்பளவு.
மேயாத பகுதியின் பரப்பளவு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு என்ன கொஸ்டின் நம்ம ஃபார்முலா போட போகிறோம்னா வெளிப்பக்க பரப்பு மைனஸ் உள்பக்க பரப்பு. வெளிப்பக்கம் அப்படின்னா கேபிட்டல் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் உள்பக்கம் அப்படின்னா உள்ளேயும் பை ஆர் ஸ்கொயர் தான், ஆனால் ஸ்மால் பை ஆர் ஸ்கொயர். இது ரெண்டுத்துலையும் என்ன காமனாக இருக்குன்னா பை மட்டும் தான் காமன். ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். என்ன காமனாக வெளில எடுத்துடலாம்? பையை காமனாக வெளில எடுத்துடலாம். எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது வந்து ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா. சதுர அலகுகள் போடணும், இங்கே போடலைங்கிறத பார்க்காதீங்க, ஆன்சரில் போட்டுருவோம். இது ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன ஃபார்முலா வரும்? கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். அப்போ பாருங்களேன், பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். இது ரெண்டுத்தையும் கூட்ட போகிறோம். இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 50 40 90 5 + 2 7 97. அடுத்தது கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் 45 52. 52 45 போச்சுன்னா 7. அவ்வளோதான் கேன்சல். இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா அதான் ஆன்சர். 97 2ஆல் பெருக்கிறோம். 100க்கு 3 கம்மி. அப்போ 2 100னா 200. 200க்கு 6 கம்மி. 194. 194 194 கூட்ட போகிறோம். 4 13 10 + 1 11 2134 21 என்னத்தில் கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது மீட்டர் ஸ்கொயர். யாரு? ஆடு மேய முடியாத புல்வெளியின் பரப்பளவு 2134. இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வட்ட வடிவ மட்டைப்பந்து திடலின் கிரிக்கெட் ஸ்டேடியம்னு வச்சுப்போம். வட்ட வடிவ மட்டைப்பந்து திடலின் ஆரம் 76 மீட்டர். அந்த திடலை சுற்றிலும் 2 மீட்டர் அகலத்தில் மழைநீர் வடிவதற்கான வடிகால் ட்ரைனேஜ் சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. அமைக்க வேண்டி இருந்தது. 1 சதுர மீட்டருக்கு 180 ரூபாய் வீதம் செலவானால் அந்த வடிகால் அமைக்க தேவையான மொத்த தொகை எவ்வளவு? ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் இந்த சம்மெல்லாம். இது எப்படி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோன்றதை பாருங்க. ரைட், சும்மா ரஃபாக வரைகிறதுனால இது எல்லாமே வரைஞ்சி தான் பண்ணணும்னு கிடையாது, புரியணுங்கிறதுக்காக பார்க்குறோம். கவனிங்க. இந்த இடத்துல ஒரு 2 மீட்ரு, எத்தனை மீட்ரு? 2 மீட்டர் அகலத்தில் ஒரு வடிகால் மழைநீர் அதாவது மழைநீரை சேமிக்கிறதுக்காக ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒன்று உருவாக்குறாங்க. ஆல்ரெடி இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா, எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க? 76 மீட்ரு. இதில் எக்ஸ்ட்ரா 2 மீட்ரு இது பண்ணியிருக்காங்க. கவனிங்க. ஆக்சுவலாக ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு, வட்ட வடிவத்தில் இருக்கு. இப்போ இது வந்து ஆக்சுவலி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பெரியதாக போட்டிருக்கோம். இது 76 மீட்ரு. இந்த அளவு இருக்கு இல்லையா, இது 2 மீட்ரு. இது ட்ரைனேஜ் சிஸ்டம். இப்போ அவங்க கேள்வி கேட்குறது, இந்த இடத்துக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? வடிகால் அமைக்க தேவையான மொத்த தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தானே வடிகால் வருது. இந்த இடத்துல தான் வடிகால் வாரியம் அமைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு தேவைப்படுதுன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபார்முலா என்னது? வட்ட பாதையின் பரப்பு. பாதையின் பரப்பு, பாதைக்கு தான் வடிகால். என்னது பாதையின் பரப்பு? உள்பக்க பரப்பு மைனஸ் வெளிப்பக்க பரப்பு. வெளிப்பக்க பரப்பு மைனஸ் உள்பக்க பரப்பு. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். பையை காமனாக வெளில எடுத்துடுறோம். ஆர் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆர் என்ன அப்படின்னா ஸ்மால் ஆர் கொடுக்கல, ஸ்மால் ஆர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆரம் 76 மீட்டர். அதுலேருந்து 2 மீட்டர் ட்ரைனேஜுக்கு அப்படின்னா அப்போ இதுலேருந்து 2 கூட்டுங்க. பாருங்கள், 2 கூட்டினா தானே இது 78ன்னு வரும்.
பாருங்கள் 76 + 2 78. அப்போ இது 78 மீட்டர், அது 76 மீட்டர். ஸோ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் கரெக்டாக போட்டுருணும். இதுலேருந்து தான் கணக்கு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கவனிங்க, இதையும் எப்படி எழுதலாம்? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b இன்ட்டு a மைனஸ் b. கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். 22/7 கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் கூட்டுறாங்க. கூட்டினா பாருங்களேன், 78 76, 70 + 70 140, 6 8 கூட்டினீங்கன்னா 14, 140 + 14 154 பெருக்கல். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2. 7ஆல் அடிச்சிடறோம். 7ஆல் அடித்தா 2 7 14, பேலன்ஸ் 1, 2 7 14. 22 × 22, 22 × 22 22 ஸ்கொயர் 484. 21 ஸ்கொயர் 441, 22 ஸ்கொயர் 484. அதெல்லாம் படிக்கணும். 30 ஸ்கொயர் இதுக்கு தான் படிக்க சொல்கிறது. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 8 2ஆல் பெருக்கிறோம். 8 16 6 பேலன்ஸ் 1, 2 4 8 பேலன்ஸ் 1 968. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வடிகால் அமைக்கக்கூடியதுக்கான ஏரியா. இப்போ அவன் இதை வந்து கேட்கல, பாதையும் பரப்ப கேட்கல, செலவு கேட்குறான். 1 மீட்டர் சதுர மீட்டருக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 180 ரூபாய் செலவாகுது. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகுது? 180 ரூபாய் செலவாகுது. அப்படின்னா நமக்கு இப்போ எத்தனை மீட்டர் இங்கே வந்துருக்குது? 968 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 968 × 18 ஒரு 0. அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். 18 8 எப்படி மல்டிப்ளை பண்ணுறோன்னு கவனிச்சுக்கோங்க. 10 8 80, 8 8 64, 80 64 144. இந்த 0 கடைசியாக போட்டுக்கலாம். 144 பேலன்ஸ் 14. அடுத்தது 18 × 6, 6 10 60, 6 8 48, 6 10 60, 6 8 48, 108. 108 + 14 122. 122. 122னா 2 போடலாம். பேலன்ஸு 12. அடுத்தது 9 18. 10 18 180. அதுலேருந்து ஒரு 18 மைனஸ் பண்ணிடுங்க. 10 18 180. 180 ரூபாயில் 18 ரூபா போச்சுன்னா 162. 162 + 12 162 + 12 174 ஒரு 0 கடைசியாக. இதுதான் அந்த வடிகால் அமைக்குவதற்கான மொத்த செலவு 174,240. ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏ. பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 23 சென்டிமீட்டர் நீளமும் 11 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு அட்டையில், இப்போ அட்டைன்னு சொன்னாலே இது என்ன வகையான என்ன மாதிரியான ஷேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 23 சென்டிமீட்டர் நீளம், நீளம்னா எல்லுன்னு சொல்லுவாங்க, லென்த்து. அடுத்தது 11 சென்டிமீட்டர் அகலம், அகலம் அப்படின்னா பிரெத்து. எத்தனை? 11 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 3 சென்டிமீட்டர் விளிம்பு மார்ஜின் இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் என்ன பண்ணுறாங்க, வரையப்பட்டுள்ளது. அப்போ உள்ளுக்குள்ளே வந்து மார்ஜின் விட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓவியம் வரைகிறாங்க. இது எல்லாமே 3. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் எவ்வளோ இருக்குது? 3 மீட்டர் இருக்குங்க. மீட்டர் இல்லை, சென்டிமீட்டர், சாரி. சென்டிமீட்டர். ஸோ எல்லா பக்கத்துலேயும் 3 சென்டிமீட்டர் உள்ளுக்குள்ளே மார்ஜின் விட்டு இதை செய்கிறாங்க. அப்போ மார்ஜின் இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3.
அப்போ மொத்தம் 23ல் 3 பக்கம் 2 பக்கமும் போயிடுச்சு அப்படின்னா லென்த் என்னவா ஆகிடும் பாருங்களேன். நல்லா பாருங்க. அந்த விளிம்பு பகுதியின் பரப்பளவுன்னு கேட்குறான். இந்த விளிம்பு பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். விளிம்பு பகுதி அப்படின்னா இதுதான் விளிம்பு. அது அந்த பாதையின் பரப்பு. நம்மளை பார்த்த வரையும் அது என்னது? பாதையின் பரப்பு. பாதையின் வெளிப்பறக்க பரப்பு. வெளிப்பரப்பு மைனஸ் உள்பக்க பரப்பு. இதுதான் இங்க கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி நம்ம போட போறோம் அப்படின்னா, கேபிட்டல் எல் அப்படின்னா 23ன்னு வச்சுப்போங்க. கேபிட்டல் எல்னா 23, கேபிட்டல் பி அப்படின்னா 11. இதெல்லாம் சென்டிமீட்டர். ஸ்மால் எல் இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3 கம்மி பண்ணிடுறாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ 3 போயிடுச்சுன்னா இதில் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் 3 போயிடுச்சுன்னா 6 போயிடும். 6 போனுச்சுன்னா இது என்ன ஆகிடும்? 17 சென்டிமீட்டர். அதேமாரி மேலே ஒரு 3 கீழே ஒரு 3 போயிடுச்சுன்னா மொத்தம் 11 தான் இருக்குது. மேலே 3 கீழே 3 போச்சுன்னா ஸ்மால் பி எவ்வளோ இப்போ 5 ஆச்சா? அப்போ இங்கே போய் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். எல் இன்ட்டு கேபிட்டல் எல், கேபிட்டல் எல் இன்ட்டு பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி. அப்படி பெருக்கலாமா? 23 இன்ட்டு 11 பெருக்கல் மைனஸ் 17 இன்ட்டு 5. 23 11ஆல் பெருக்க போகிறோம். 23 10ஆல் பெருக்கினா 230, 11ஆல் பெருக்கினா 253, 17 5 85. 253ல் 85 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க பாருங்க. 253ல் 85 போச்சுன்னா இப்போ ஒரு நாளுக்கு 100 போச்சுன்னா 153, ஒரு 15 கூட்டிக்க வேண்டியதான். 153 + 15 168. 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இந்த பாதையின் பரப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ நமக்கு ஆன்சர் 168 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இங்கிலீஷ் கொஸ்டினையும் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கொஸ்டினை பொறுத்தவரையும் 168 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது ஆப்ஷன் ஏ தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீளம் 120 மீட்டர் மற்றும் அகலம் 90 மீட்டர் உள்ள ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தை சுற்றி 2 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலம் உள்ள பாதை அமைக்கப்படுகிறது எனில் அந்த பாதையின் பரப்பு. பாதையின் பரப்பு அப்படின்னாலும் இப்போ நம்ம பார்த்தது தான். என்னது பாதையின் பரப்பு? ஆனால் ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மு தான். இந்த ஸ்கூலில் புக்கில் கேட்ட சம்மை நான் 2 விதத்துலையும் போட்டு காமிச்சிடுறேன். இந்த ஆப்ஷனில் வர மாதிரி இருக்கிற ஆன்சரை வர வச்சிடுறேன். நார்மலாக கொடுத்துருக்கிற கொஷினுக்கான ஆன்சரையும் வர வச்சிடுறேன். 2 வாட்டி நான் இந்த சம்மை போடுறேன். என்ன காரணம்னா இந்த கொஷின் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. கவனிங்க. வெளிப்பக்க பரப்பு நல்லா பாருங்க. வெளிப்பக்க பரப்பு அப்படின்னா உள்பக்க பரப்பு. கேபிட்டல் எல் 120, கேபிட்டல் பி 90. ரைட்டா? சரி, கேபிட்டல் எல்னா இதோட கூட்டிக்கணும் இல்லையா? இதை பார்த்தீங்கன்னா கூட்டும்போது எப்படி கூட்டுவோம்? இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, மொத்தம் எல்லா பக்கமும் 2 2 மீட்டரை ஆட் பண்ணிக்கிறாங்க. இது எவ்வளோ வருது? உள் பக்கத்தில் பார்க்குறப்ப 120ன்னு வருது. இது வந்து 120ன்னு கொடுத்துருக்குறாங்க அவங்களே. இது 120. அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90. அப்போ இங்கே வரும்போது 120 + 2 + 2 124. இங்கே மேலே 2 கீழே 2. அப்போ 2 கிடையாது, சாரி 1 தானே. இங்கே நீளம் மட்டும்தான் 2, அகலம் 1. இங்கே 1, இங்கே 1. அப்போ 1 1 கூட்டுறப்ப 92.
இதை அப்படியே எழுத போகிறோம். கவனிங்க, 124 92. ஸ்மால் எல் என்னன்னு கேட்டிங்கன்னா 120, ஸ்மால் பி 90. பாதையின் பரப்புக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டால் கேபிட்டல் எல் இன்ட்டு கேபிட்டல் பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி. மல்டிப்ளை பண்ணுறப்ப 124 பெருக்கல் 92 மைனஸ் 120 இன்ட்டு 90. இதை மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வரப்போகுது. கவனிங்க, எப்படி போடுறோம்னா இதெல்லாம் வந்து கிவனில் கொடுத்துருக்கிற டேட்டா. நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். கவனிங்க, 92 இன்ட்டு 124 நார்மலாகவே பெருக்கிடுவோம். 2ஆல் பெருக்கணும்னா 248. 9ஆல் பெருக்கினீங்கன்னா 9 நாள் 36, பேலன்ஸ் 3, 9 2 18, 18 3 21, 9 9 11, 8 10 4 11 408. 9 12 108. 9 12 108 2 0. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா இது என்ன தெரியுமா வரும் பாருங்கள். 11,000ல் 10,000 போச்சுன்னா 1000. 1408ல் 800 போச்சுன்னா 608 தான் வருது ஆன்சர் ஆக்சுவலி. இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 608ங்கிறது ஆப்ஷனில் கூட இருக்காது. என்ன காரணம்னா இதில் புக்கில் கொடுத்துருக்கிற ஆன்சரே அவங்க தப்பாக தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சம்முக்கான உண்மையான ஆன்சர் 608. இதை என்ன சார் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த நீளம் அகலமாக மாற்றி கொடுத்துட்டாங்க. அகலத்தை நீளமாகவும் நீளத்தை அகலமாகவும் மாற்றி போட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும் தெரியுமா? 668. அதையும் நம்ம வேணால் போட்டு பார்த்துடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பாருங்களேன், அங்கே கொடுத்துருக்கிறதுல ஸ்மால் எல் 120, ஸ்மால் பி 90. இப்போ நம்ம எல்லில் தான் 2 ஆட் பண்ணோம்ல, அந்த எல்லில் 2 ஆட் பண்ணதுக்கு பதிலாக இது 120, இது 90. இந்த பக்கம் 2 ஆட் பண்ணோம், இங்கே 1 ஆட் பண்ணுங்க. இங்கே பக்கம் 1 ஆட் பண்ணோம், இங்கே 2 ஆட் பண்ணுங்க. இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நீள அகலம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ 100 மேலே ஒரு 2 கீழே ஒரு 2 இல்லையா, அது வந்து அகலத்தோடு சேரும். இங்கே 1 இங்கே 1 நீளத்தோடு சேரும். 122 கேபிட்டல் பி 94. எல்லாமே மீட்டருங்க, மீட்டரில் தான் எழுதும். இப்போ போட்டோம்னா பாதையின் பரப்புக்கு ஆன்சர் பாருங்களேன். எல் 122 94 மைனஸ் 120 இன்ட்டு 90. 122யும் 94யும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 × 100 400, 4 × 20 80, 4 × 20 80, 4 × 2 8, 488. 9ஆல் மல்டிப்ளை பண்ண 9 2 18, பேலன்ஸ் 1, 9 2 18, பேலன்ஸ் 1 19, பேலன்ஸ் 1 10. கூட்டினீங்கன்னா 8 6 14 இப்படி வருது. அப்போ ஆன்சர் என்ன வருது இங்கே? 11,468. இது 10,800. நம்ம ஏற்கனவே மேலே போட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணுறோம்மா. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். 11,000 10,000, 10,000ல் 11,000ல் 10,000 போச்சுன்னா 1,468. 800 போச்சுன்னா 668 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர். பட் நம்ம வந்து இது ஆன்சர் கிடைக்கிது, இது ஆப்ஷனில் இல்லை.
கொடுத்துருக்கிற கொஷினில் புக்கிலேயே தப்பாக இருந்ததுனால தான் அந்த கொஷின் எடுத்து நான் போட்டு காமிக்கிறேன். நீளம் அகலம் மாற்றிக்கங்க, மாற்றிட்டு போட்டிங்கன்னா 668 ஆன்சராக கிடைக்கும். அடுத்து 76 மீட்டர் நீளமும் 60 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக வடிவ புல்வெளியின் மையத்தில் அதாவது இவங்க கொடுக்கும்போதே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செவ்வக வடிவ புல்வெளியின் மையத்தில், அப்போ நடுவில் தான் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு செவ்வக வடிவத்தில் நம்ம புல் மெய்து எது மாடு மெய்து அப்படின்னு இருக்காங்க. கொஷினை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு டயக்ராம் மட்டும் சும்மா சாதாரணமாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மாடு 35 மீட்டர் நீளம் உள்ள கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது. அந்த மாடு மேய முடியாத நிலப்பரப்பை அளவிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்டான கொஷின். என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு செவ்வகம், இதோட மையத்தில் பார்த்தீங்கன்னா மாடு என்ன பண்ணுது, இதோட மையத்தில் தான் மாடு என்னதுன்னா மேய்து. செவ்வக வடிவ புல்வெளியின் மையத்தில் மாடு மேய்து அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த புல்வெளியில் மேய்கிற மாடு நடுவில் தான் மேய்து, ஓரத்தில் போட்டுற வேண்டாம். இந்த செவ்வக வடிவத்தோட அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா 76 மீட்டர் நீளம் லென்த்து, அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பி 60 மீட்டர் அகலம், ரேடியஸ் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 மீட்டர். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா மாடு மேய முடியாத பகுதியின் பரப்பு. இங்கெல்லாம் மாடு மேய முடியாது, அதையும் எப்படி போட போகிறோம் அப்படின்னா மேயாத பகுதியின் பரப்பு. செவ்வகத்தோட பரப்பளவுக்கு L × B மைனஸ் மாடு எப்படி மேயுது, வட்ட வடிவத்தில் தான் மேயும் இல்லையா, πr². அப்போ L × B இது ரெண்டுத்தையும் பெருக்க போகிறோம். 76 × 60 மைனஸ் 22/7 × 35 × 35. பாருங்கள், இதை சால்வ் பண்ணிடலாம். 1 7 7 5 7 35 5 7 35. இதை பெருக்கிடுறோம். 6ஆல் பெருக்குங்க, 6 6 36 பேலன்ஸ் 3 6 7 42 45. இந்த 0வை அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸ் இதை பெருக்க போகிறோம். 5 × 22 110. 5 × 22 110. 110 × 35. அதை பெருக்கிக்கலாம். 45 60 4560. அதுலேருந்து நம்ம என்னத்தை பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். இதில் எடுத்து பெருக்குங்க, 0 கடைசியாக போடுங்க. 35 35 பேலன்ஸு 3 35 35 38. அப்போ 4560லேருந்து 3850 மைனஸ் பண்ணுறோம். ஒரு 150 + 560 ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த ஷார்ட்டேஜ் எவ்வளோ வரும், 710 என்னத்தில் கொடுத்துருக்காங்க மீட்டர் ஸ்கொயர். அப்போ மாடு மேயாத பகுதியோட பரப்பு அப்படின்னு கேட்டால் என்ன வருது இதுக்கு ஆன்சர், 710 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் வித்தியாசமான சம்மு, நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, மாடு மையத்தில் மேயுதுங்கிற வார்த்தை தான் இந்த கொஷின்லேயே ரொம்ப முக்கியம். எல்லாரும் இங்கே சைடில் போட்டுருவாங்க. அப்போ இந்த சைடில் போட்டோம்னா நான் கூட உங்களுக்கு ஃபார்முலா போட்டு காமிக்கும் போது சைடில் தான் போட்டு காமிச்சேன். மேக்ஸிமம் சம் அப்படி தான் வரும். நம்ம சம் உள்ள வரும்போது தான் தெரியுது மாடு மையத்தில் மேயுதுன்னு கொடுத்துருக்காங்க. மையத்தில் மேய்ச்சுன்னா அது எப்படின்னா நடுவில் வட்டப்பாதையாக இருக்கும் இந்த சம் மாதிரி. ஸோ இது ஒரு நல்ல சம். இது 7th புக்கில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ப்ராப்ளம். வெளிப்புற ஆரம் 32 சென்டிமீட்டர் மற்றும் உட்புற ஆரம் 18 சென்டிமீட்டர் உடைய ஒரு வட்டப்பாதையின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை சம்மை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின், ஒரு தளம் 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ளது. அதன் மீது 7 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு விரிப்பு விரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு எப்படி சொல்றது, கீழே வந்து ஒரு கார்பெட் மாதிரி இருக்கு இல்லையா, கார்பெட், அந்த கார்பெட் விரிக்கிறாங்க. இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 5 மீட்டர் வைட் லைட் ஆன் த ஃப்ளோர்,
ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் நாட் கவர்டு பை த கார்பெட். இந்த கார்பெட் கொடுத்துருக்காங்கல்ல, கார்பெட் விரிக்கப்படுது, அந்த விரிப்பால் மூடப்படாத பகுதி. மூடப்படாத அப்படின்னா என்னது? மேய முடியாத, மூடப்படாத எல்லாம் ஒன்று தான். ஸோ இதே மாதிரி நம்ம முன்னாடி சம்மு போட்டிருக்கோம், அந்த சம்மை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த சம்முக்கு ஆன்சரையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.